சார் எப்பவும் சொல்லுவாரு, ஒருத்தருடைய பலம் வந்து அவங்களுடைய நேட்டிவோட படம் பண்றது ரொம்ப பெரிய பலம். அதனால நீ சென்னை சம்பந்தமான கதைகளை எழுதுன்னு. ஸோ அப்புறம் வந்து விக்ரம் பிரபு சாரோட இது, ஏன்னா உண்மையிலேயே போட்டு அது மிளகா பொடி கிடையாது, பட் ஆனா எடுக்கும்போது நல்ல வெயில் எடுத்தோம், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவர் நடிச்சாரு. அது ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள், அதனால அதை வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், விசாரணையிலும் வந்திருக்குன்னு தெரியும், இதுல விடுதலையில வந்திருக்கணும். நமக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகள் தான் எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா எல்லாமே வந்துடும். ஓகே, அப்துல் ரவுஃப் நீங்க மறந்துட்டீங்கன்னா தான் பெரிய தவறு இல்லையா? ஓகே, உங்க நினைவுகள்ல எங்கேயோ இருக்குது, அதை நான் திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து இது பண்றேன். இஸ்லாமியர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து குண்டு வெடிக்குது, ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, தீவிரவாத செயல் நடக்குது அப்படின்னு நம்ம பேசினாலும் ஒட்டுமொத்த சமூகமும் அதுக்கு வந்து படியேற்றுது இருக்குல்ல. நீங்க வெறும் கடவுள் நம்பிக்கை வச்சுட்டு அரசியல பாத்தீங்கன்னாக்கா அவங்க கவுத்து விட்டுருவாங்க அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு அதுவும் தெரியும், பகுத்தறிவுன்றது ஒண்ணு இருக்கு. என்றென்றும் இல்லத்தரசிகள் விரும்பும் SBS பஜ்ஜி புண்டா மிக்ஸ், நாட்டு சர்க்கரை, வறுத்த உளுந்தங்களின் மிக்ஸ், சுவையில் நம்பிக்கை. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். நன்றி. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு சிறை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறதுல. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து சிறை படத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட அந்த சோஷியல் மீடியா பேஜஸ் பார்த்தாலே தெரியும், தியேட்டர்ஸ்ல எல்லாரும் எவ்வளவு ஆத்மாத்மா படத்தோட கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு. ஸோ உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு முதற்பட டைரக்டர், அப்புறம் நம்ம சரியான கண்டென்ட்டோட கட்டாயம் சிறப்பா பண்ணோம்னாக்கா இந்த மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்கன்றது இருக்குல்ல, அதை நான் இப்போ கண்கூடா பாக்குறேன். இந்த முதல் படத்துல கண்கூடா பாக்குறேன். குடும்பமா தேட்டருக்கு வர்றது எடுக்கும்போது நினைச்சு பார்க்கல, பட் ஆனா இப்போ வந்து ஆதரிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷமா அமைஞ்சிருக்கு. சூப்பர். எனக்கு தமிழ் அவர்களை பத்தியும் பேசணும். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குமான பாண்ட் எப்படி இருந்தது அப்படின்றது வந்து ஃபங்க்ஷன்ல நீங்க பேசும்போது சரி, தமிழ் அவர்கள் பேசும்போது சரி சொன்னாங்க. உங்களை சார்னு அவர் அட்ரஸ் பண்ணது இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக அந்த மரியாதை கலந்த அந்த உரிமையே இருந்தது. உங்க ரெண்டு பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசலாம், அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ள படத்துக்குள்ள வரலாம். இப்போ நானும் தமிழும் வந்து நான் ஒரு 2014 நாங்க விசாரணை பண்ணும்போது அப்போ அவர் வந்தாரு. அப்போ நான் அவருக்கு சீனியர்ன்றதுனால நான் சார்னு கூப்பிட்டு பழகிட்டாரு. ஓகே, சரிங்களா? அதனால அவர் சார்னு கூப்பிடுறாரு. அப்போ அவருக்கும் எனக்குமான உறவு வந்து என்னன்னா, ஒரு நாங்க ரெண்டு பேருமே எழுதுற கதைகள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும், மனிதர்களுக்கு நெருக்கமா இருக்கும். அவர் எழுதுற கதையும் அந்த மாதிரிதான் இருக்கும். அப்புறம் அவர் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு, நானும் அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இயற்கையாவே வந்துருச்சு. டிராவல் ஆகி இந்த கதை என் கைக்கு வரும்போது எனக்கு நான் உண்மையிலே இந்த கதையை நான் பண்ணுவேன் நான் நம்பி எனக்கு அந்த இது இல்லை. ஓகே. பட் ஆனால் அது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்ன கேட்டாரு, இந்த மாதிரி நீங்க ஒன்று பண்றீங்களா சார், இந்த மாதிரி ஒன்று இருக்கு பண்றீங்களான்னாரு. எனக்கு ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மாதிரி நான் வந்து வெற்றி சாருடைய ப்ரொடக்ஷன்ல பண்ற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் பெருசா இருந்ததுனால எங்களால் அதை திரும்ப அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியல. அந்த டைம் இவர் கரெக்டாக ஒரு கூப்பிட டைம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரிட்டு போய் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு போனோம். உட்காந்து எழுதணும், பண்ணிட்டோம். சூப்பர். நீங்க ஒரு படம், உங்களோட முதல் படமும் ஒன்று இருக்கணும்னு நினைச்சு எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ அது எப்படியான படமா இருந்திருக்கும்ன்றத சொல்லலாமா? இல்ல, நான் வந்து இப்ப பிறந்த வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். ஸோ வந்து நான் அம்ஜிகர் தான். அப்போ என்ன சார் எப்பவும் சொல்லுவாரு, ஒருத்தருடைய பலம் வந்து அவங்களுடைய நேட்டிவோட படம் பண்றது ரொம்ப பெரிய பலம். அதனால நீ சென்னை சம்பந்தமான கதைகளை எழுதுன்னு. ஸோ நான் அப்படிதான் நான் அந்த மாதிரியான கதைகளோட தான் நான் டிராவல் பண்றதுக்கான இருந்தது. பட் இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ள ஒரு கதை வரும்போது இது ரியல் சம்பவம், ஒரு தமிழுடைய வாழ்க்கையில் நடந்த ரியல் சம்பவம். இப்போ இந்த ரியல் சம்பவத்துல வந்து ரொம்ப மனிதர்களுக்கான நெருக்கமான உணர்வுகள் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் போலீஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஈஸியா தமிழுக்கு அது இதுவா இருக்கு. அப்புறம் நானுமே ஒரு உதவி இயக்குனரா ஒரு போலீஸ் சச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரை நான் வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜிங்கோ போலீஸ் நடைமுறைகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே அவரு கூட இருந்து பார்த்துட்டாங்க. ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கு ஈஸியாவே அது நடந்தது. அப்புறம் இதுலயே முழுக்க கிராமத்துல சார்ந்த ஒரு பகுதி வரும். இப்போ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அந்த நேட்டிவ்ல இருக்கிறவங்க மாதிரி நான் எடுக்க முடியாது கண்டிப்பா அந்த படத்தை. அந்த நேட்டிவ்ல இருக்கிற ஒருத்தவங்களாலதான் அவ்வளவு அந்த மண் சார்ந்து எடுக்க முடியும். பட் இது ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் அந்த வாசிப்பு தன்மை இருக்கிறது தான் நான் பாக்குறேன். புத்தகங்கள் வாசிக்கும் போது நம்ம அந்த காலத்துக்குள்ள கொண்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி நான் இதை ஃபீல் பண்றேன். அப்படிதான் நான் எடுத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த கதையை வந்து நீங்க டைரக்ட் பண்றீங்க, அவரோட கதை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ப்ராஜெக்டா ஒன்று செட் பண்ணி ஒன்று நடக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. எனக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு டைரக்டர் ஆகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும்போது வெற்றி சார் எப்படி பாலுமேந்திரா சார் கிட்ட ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நீங்க வந்து அவரோட ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க, டிராவல் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ நீங்க இந்த கதையை படமா பண்ணலாம் அப்படின்ட்டு வெற்றி சார் கிட்ட சொல்லும் போது அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவரோட கதை நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்ட்டு.
இல்ல அது வந்து என்னன்னா இப்போ நம்ம இது ஒரு ப்ராஜெக்டா செட் ஆயிருச்சு. செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போய் சொன்னேன். ஓகே. ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ரொடக்ஷன்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போய் சொன்னேன். ஏன்னா நமக்கு என்னன்னா உதவி இயக்குநர்களுடைய லைஃப்ல எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு நடக்கும், அடுத்து காணாம போயிடும். அப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட அப்புறம் ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அட போடா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடும். எது நடக்க மாட்டுதேன்ற ஒரு விஷயம் வந்துடும். அதனால எனக்கு இது வந்து என்னன்னா அது நடக்கட்டும், சரியா நடக்குதான்ன்றது ஒன்று பார்க்கணும். அது கரெக்டாக நடந்ததுக்கு அப்புறம் போய் சொன்னேன், இப்படி ஒரு விஷயம் நடக்குது சார், நான் போய் பண்ண போறேன். போய் பண்றா, ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப இதுவாக சொன்னார். அப்புறம் இந்த இது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான கதைகளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது, ப்ரொடக்ஷன் நிறுவனம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது லலித் சார் வந்து ரொம்ப சிறப்பாக அதை பண்ணார். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ வந்து ரொம்ப அழகா இது பண்ணாங்க. ஏன்னா அவர் தான் இந்த கதையை லாக் பண்ணார். இந்த கதையை லாக் பண்ணி தான் பையனை நடிக்க வைக்கணும்ன்றது இருக்குல்ல, அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய இயக்குநர்களோட டிராவல் பண்ணிக்கலாம் தான் பையனை வச்சு. பட் ஆனா அவர் இந்த கதையை நம்பினாரு. அப்போ எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்தது. என்ன பெரிய பொறுப்புனா, முதல் படத்துல அவங்க பையனை வச்சு பண்றோம், எனக்கு ஒரு முதல் படம். இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டா விக்ரம் பிரபு சார் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. அந்த இதெல்லாம் வந்து நம்ம இதுல சரியா பண்ணிருக்கோம் நான் நம்புறேன். ஸோ வந்து இந்த படம் இன்னைக்கு மக்களோட போய் சேர்ந்துருக்கு, ஒரு பெரிய இது இருக்குன்னும் போது ரொம்ப 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 மகிழ்ச்சி தான். ஸோ அதுதான் இதுல வந்து ஒரு லலித் சாருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு என்னன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன், படத்தோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் பார்த்த விக்ரம் பிரபு சார் படங்கள்ல பெரும்பாலான படங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதுல த பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் விக்ரம் பிரபு சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ஆரம்பிச்சு பொதுவா இந்த லேண்ட்ஸ்கேப்பு இதுதான் கதை அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஆனா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே எங்களை வந்து கதைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் ஒர்க் பண்ணதை பத்தி பேசலாம். இது இன்ட்ரோடக்ஷன் வந்து நாங்க முதல்ல எழுதிட்டோம். என்னன்னா இதுல இந்த கதை இவ்வளவு நேர்த்தியா இருக்குன்னு சொல்றாங்க, மற்ற எல்லாமே சரியா இருக்குன்னா அது காரணம் வந்து நாங்க ஸ்கிரீன் பிளேவை முதல்ல உட்காந்து எழுதி பக்காவா என்ன எடுக்க போறோன்றதை நாங்க தெளிவா எடுத்துட்டோம், எழுதிட்டோம். அப்புறம் இதுல எடிட்டர் வந்து ஃபிலோமென்ராஜ் அவரோட உட்காந்து நாங்க ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீனை நாங்க முதல்ல எழுதிட்டோம், இதை இப்படிதான் இது பண்ண போறோம். ஆனா எப்படி நாங்க ஸ்டேஜ் பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு லொகேஷன்ஸ் வந்து நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம். அதுக்கப்புறமா நமக்கு தாம்பரம் சானிட்டரைஸ்ல கிடைச்சது. ஸோ இப்போ அங்க வந்து இது பண்ணோம். இப்போ பிசி ஸ்டண்ட் பிரபு தான் வந்து அவர் பண்ணாரு. இப்போ எங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வச்சு போகும்போது தான் நமக்கு டக்குன்னு ஒரு கோரியோ எப்படி பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா க்ளோஸ் டு ரியல் வேணும். எனக்கு சினிமா ஸ்டண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு பெருசா இது இல்லை. எனக்கு அதுல கொஞ்சம் நான் அவைவா பாக்குற மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரியலா நம்ம ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது அவரு ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாரு பிரபு. பிசி ஸ்டண்ட் அவர் வந்து ரொம்ப சிறப்பா அதை இது பண்ணாரு. அப்புறம் மாதேஷ் கேமரா, ஸோ அந்த ஆங்கிள்ஸ், ஸோ இது ஸோ அப்புறம் வந்து விக்ரம் பிரபு சாரோட இது. ஏன்னா உண்மையிலேயே போட்டு அது மிளகா பொடி கிடையாது. பட் ஆனா என்னவா இருந்தாலும் ஒரு நல்ல வெயில் எடுத்தோம். அப்போ வந்து அவ்வளோ வந்து அந்த மஞ்சத்தூள் அந்த இதெல்லாம் போட்டு அடிச்சு அப்புறம் பஸ்ஸுக்குள்ள அவ்வளோ ஹீட் இருக்கும். எடுக்கும்போது நல்ல வெயில் எடுத்தோம். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவர் நடிச்சாரு. ஸோ நடிகரா அது அவங்களுக்கு கடமை. அவர் வந்து பயங்கரமா அதை பண்ணாரு. ஸோ வந்து மற்ற நடிகர்களும் அந்த கைதியா நடிச்ச அவரும் சரி, அவருக்குலாம் வந்து அந்த ஹேண்ட் கஃப் போட்டே தான் பண்ணோம். அது உண்மையிலேயே ஹேண்ட் கஃப் மாட்டி தான் வந்து அந்த கத்தியை வச்சு வெட்டுறதுலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து அவரும் வழியை பொறுத்துக்கிட்டு பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா வந்து ஒரு டம்மி மெட்டீரியல் வச்சு அடிக்கும் போது தெரியுமோ, லப்பர் மாதிரி எகுருமோ அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதனால அதே போனா அவரும் ஒத்துக்கிட்டார், சார் பண்ணுங்க சார், பண்றேன் சார்ன்னு. ஸோ அப்போ அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு அப்படி நடக்குது. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து தப்பு தான். அது சொல்ல போனா ஒரு ஹேண்ட் கஃப் அப்படியே மாட்டி ஒரு இது பண்றது தப்பு தான். பட் ஆனா என்னன்னா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் பண்றேன் சார் அப்படின்னாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன மாஸ்டர் கொஞ்சம் ஒரு சின்ன மேட்டர்லாம் பண்ணி அழகா அதை பண்ணாரு. உண்மையிலேயே அந்த ஸ்டண்ட் வந்து முடிஞ்சு நாங்க எடிட் பண்ணி பார்க்கும்போது, ஃபிலோ எடிட் பண்ணி ஒன்று காட்டும்போது அது அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் வந்து டீம் ஒர்க் தான் காரணம். எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சதுதான் அது அந்த அழகா வந்து நின்று இருக்கு. இன்னைக்கு எல்லாம் அதை பாராட்டுறாங்கன்னா அது ஒரு பெரிய டீம் ஒர்க் தான். அப்புறம் மியூசிக், ஜஸ்டின் பிரபாகர் அதுக்கு போட்ட மியூசிக் இருக்குல்ல, அது வந்து இன்னும் பயங்கர ஹைப்பை கொண்டு போயிடுச்சு. அது உண்மையிலேயே பெரிய தேங்க்ஸ் சொன்னேன் ஜஸ்டினுக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு, இல்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு. அதனுடைய அவுட்புட் தான் நீங்க இதெல்லாம் அது பாக்க. நைஸ். வசனங்கள் பத்தி பேசும்போது இப்ப இந்த விசாரணையில பேசுற அவர் 2 வசனம், அதுக்கப்புறம் வந்து வெற்றி சார் ஃபங்க்ஷன்ல சொன்னதுதான், தானாக்காரர் வந்து போலீஸ் சம்பந்தமான கதை வரும்போது முட்டியில தான் போலீஸ்காரங்களுக்கு தாலி இருக்குன்றது வந்து அதை வந்து எல்லா படத்திலும் அவர் வச்சுட்டே இருப்பாரு அப்படின்றது. அதெல்லாம் தியேட்டர்ல வந்து அவங்க அதோட பெயின் என்னன்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்குள்ள ஒரு ஃபன் இருக்குது. ஸோ அரசியல் சார்ந்த நிறைய வசனங்கள் இருக்கு. வசனங்கள் வேலை செஞ்சதை பத்தி பேசலாம். குறிப்பா இஸ்லாமிய மதத்தை சார்ந்து வரக்கூடிய வசனங்கள், அந்த காதர் பாஷான்னு மூனா ரமேஷ் அவர்களுக்கான டேக்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸோ அப்துல் ரவுஃப் யார் தெரியுமான்னு சொல்லி ஜீப்ல ஒரு பேசுறதுல இருந்து ஆரம்பிச்சு, ஸோ இந்த வசனங்கள் ஒர்க் பண்ணதை பத்தி பேசலாம். வசனம் வந்து இப்போ நானும் அவர் தான் எழுதணும். போலீஸ் சார்ந்த சில ஏரியாலாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த முட்டில கட்டின தாலின்றது வந்து அது வந்து இயல்பா பேசுறது.
அவங்க வந்து காவலர்கள் இயல்பா பேசுற வசனம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க அது விசாரணையில இருந்தே இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள். அதனால அதை வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், விசாரணையிலயும் வந்திருக்குன்னு தெரியும், இதுல விடுதலையில வந்திருக்கணும். அதனால அதை வச்சுக்கிட்டோம். மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப இஸ்லாமியர்கள்னு நாங்க பண்றதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு முதல்ல அது இஸ்லாமியர்களா அந்த கதைகள் இல்ல எங்களுக்கு. அது எழுதும்போது அவர் சந்திச்ச மனிதர்கள் வந்து இஸ்லாமியர் கிடையாது. அவர் சந்திச்ச மனிதர் வந்து வேற ஒரு இந்து தான். சோ வந்து என்னவா இருந்ததுன்னா ரெண்டு பேருடைய லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப் எங்களுக்கு ரொம்ப பெருசா பாதிச்சது. அவர் சொல்லும்போது இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றதால ரொம்ப பெருசா பாதிச்சுது. அப்புறம் இதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு சின்னதா நம்ம ஒன்று ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நாங்க டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அப்ப தமிழோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஜோதின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, சார் நம்ம ஏன் சார் இஸ்லாமியர் ஆகி கூடாதுன்னு திடீர்னு வந்து ஸ்பார்க் ஆனதுதான் அது. அப்ப எனக்கு டக்குன்னு அது ஒரு மாதிரி சாமான்ல நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போய் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் கிட்ட வந்து திரும்ப உட்காந்து தமிழ் இப்படி ஒண்ணு எழுதிருக்கோம் என்ன பார்க்கலாம். இப்ப அதுல உட்காரும்போது தமிழ் சில விஷயங்கள்லாம் வராது உள்ள, அப்படியே நாங்க பேசுறோம். பேசி அதுக்கப்புறம் அந்த இது பண்ணோம். அப்துல் ரவுஃப் உள்ள வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம வந்து தாயா பிள்ளையா தான் பழகிட்டு இருக்கோம். இது தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பெருசா நீங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. எங்கெங்கயா சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அது எப்போதும் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறதா, எங்கேயாவது சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் ஆனா நம்ம எப்போதும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அப்துல் ரவுஃபை பத்தின விஷயத்த நம்ம பேச வேண்டியது இருக்கு. அவர் தோழருடைய உயிர் நீத்தல் இருக்குல்ல, என்னன்னா இஸ்லாம்ல வந்து தற்கொலை அறாம் இல்லையா, தற்கொலை அறாம். அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து தன் உயிரை வந்து இந்த இனத்துக்காக கொடுக்குறாருன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான இதுவா இருந்தது. அப்புறம் சினிமால அதை நாங்க பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. சினிமாவில் நம்ம இதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ நாங்கள் உட்காந்து தமிழோட உட்காந்து பேசும்போது தமிழும் வந்து அதை இது பண்ணலாமா, அதை பண்ணிடலாம் அப்படின்னா சார் அப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு அது ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஸோ வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இந்த அப்துல் ரவுஃப்ன்ற, ஏன்னா அது வரும்போது பொதுவாக ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர் வந்து நீங்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்படியான ஒருத்தரை இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும், இப்படி ஒரு வரலாறு அந்த பேருக்கு இருக்கு, அந்த பேரை தான் இந்த அக்ஷய்க்கு வைக்கணும், அது கூட வந்து கோயம்புத்தூர் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை வந்து கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அரைவாச்சுன்றது என்னன்னா இது வரலாறு தானே. இது நமக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகள் தானே எல்லாமே. நீங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே வந்துடும். ஓகே, நீங்க இதுக்காக நம்ம மெனக்கெட்டு போய், ஏன்னா இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, நம்ம பார்த்து நடந்த விஷயங்கள். அப்போ இதுக்கு ஏன் நீங்க போய் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு? ஓகே, அப்துல் ரவுஃப் நீங்க மறந்துட்டீங்கன்னா தான் பெரிய தவறு இல்லையா? ஓகே, உங்க நினைவுகள்ல எங்கேயோ இருக்குது, அதை நான் திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து இது பண்றேன். சோ அப்படியான ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் வந்து குண்டு வெடிப்புன்றதும் நீங்க நம்ம தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சோ எல்லாமே நம்ம முன்னாடி இருந்ததுதான். அது என்னையா பகை சக்தியா அதை நம்ம வந்து ஒரு உருமாற்றி இருக்குல்ல. சோ இப்ப இது அது பகை முரண் இல்லை இதுன்றது இருக்குல்ல, இந்த இது வந்து நம்ம அப்படி இல்லை அப்படின்றதுக்கு பேச வேண்டியது இருக்கு. அன்னைக்கு நடந்த காலகட்டத்துல வந்து ஜெயில என்னவா நடந்தது, இஸ்லாமிய கைதிகளுக்கும் இந்து கைதிகளுக்குமான சண்டை நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா அங்க இருந்து நிறைய பேர் பிரிச்சு வேற வேற இதுல போட்டது, ஜெயில அடைச்சது. ஸோ இதை நம்ம வந்து அவனுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாரும் வந்து இஸ்லாமியர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து குண்டு வெடிக்குது, ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, தீவிரவாத செயல் நடக்குது அப்படின்னு நம்ம பேசினாலும் ஒட்டுமொத்த சமூகமும் அதுக்கு வந்து படியேற்றுக்குது இருக்குல்ல, அது வந்து எந்த வகையில நியாயம்? எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. அது எந்த சமூகமா இருந்தாலும், இந்து சமூகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளயும் இது மாதிரியான சில ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. சோ அது வந்து ஒரு சமூகத்தை பாதிக்கவே கூடாது. அப்போ இங்க மனநிலையா என்னவா மாறுதுன்னா, ஒரு சமூகத்தை பாதிக்குது, இந்த பார்வையே மாறுது, அதுக்கேற்ற மாதிரியான நிகழ்வுகளா நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதை மட்டுப்படுத்துறதுக்கான விஷயம் தான். இல்ல நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். நீங்க எல்லா இந்துக்கள் வீட்லயும் பாருங்க, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம மசூதி கூட்டு போய் ஓதி இருப்போம். எங்க வீட்டுல எனக்கெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ வந்து அவ்வளவு ஒன்னாதானே இருக்கும், அப்படிதானே போயிட்டு வரோம். அவங்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல கோயில்களுக்கு வந்து இன்னைக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து முன்னெடுத்து இது பண்றது இருக்குல்ல. சோ இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தியால நம்ம இதெல்லாம் இது பண்ண வேண்டாம்ன்றதுதான். சோ அதுக்காக நம்ம இணைஞ்சே இருப்போம். அவங்க எல்லாம் நம்மளோட உறவுகள் தான். அந்த உறவுகளோட பயணிக்கணும்னு நினைக்கிறதா, ஒன்னா சந்தோஷமா பயணிக்கணும்னு நினைக்கிறதா. ஓகே, காஸ்டிங் வந்து ஏன்னா அவரு அக்ஷய் வந்து லான்ச் பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க, அது ஒரு நடக்குது. அதை சுத்தி இருக்கக்கூடிய காஸ்டிங், விக்ரம் பிரபு சார் உள்ள வர்றது, அது சொன்னாரு ஃபங்க்ஷன்லயே, தானாகரன் அந்த கணக்குல வந்து தமிழண்ணன் தான் அவர்கிட்ட பேசினாங்க அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அனிஷ்மா உள்ள வந்தது, இஸ்மத் பானு அவங்க உள்ள வந்தது, ரகு அவரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு வெறுப்பு வருது, அவரு உள்ள வந்தது. ஸோ போலீஸ் இதுல நடிச்ச நிறைய பேர் வந்து அப்படியே போலீஸ் மாதிரியே இருந்தாங்க. அவங்க சும்மா நின்னாலே போலீஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த காஸ்டிங் ஒர்க் பண்ணதை பத்தி பேசலாம். இப்போ காஸ்டிங் வந்து நான் வந்து இப்போ சூரின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டிங் டேரக்டர் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா இப்போ நம்ம அக்ஷய்க்கு ஆகட்டும், அக்ஷய்க்கு வந்து
அவர் ஒரு சிட்டியில வளர்ந்த ஒருத்தர். இப்ப அவருக்கு நம்ம வந்து அந்த ஊருடைய இதெல்லாம் காட்டணும். இப்ப அதுக்காகவே அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இது பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட நம்ம ட்ரெயின் பண்ண கொடுத்துட்டோம். அவர் முழுக்க அவர் கேரி பண்ணிட்டாரு. அதே மாதிரி எனக்கு நடிகர்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான நடிப்புக்கு தேவைப்படுதோ அதெல்லாமே அவர் எடுத்து கேர் பண்ணி அவர் ஃபுல்லாவே அதை பண்ணாரு. இப்ப அனீஷ்மா வந்து நம்ம மலையாளத்துல அவங்க ஆல்ரெடி படம் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு தேவை. இந்த பொண்ணை ஏன்னா இந்த பொண்ணு தான் இதை டிரைவ் பண்ற ஒரு ஏரியா. இந்த கதையில நம்ம ஏன் வந்து இவங்க வாழணும் சேரணும்னு நினைக்கிறேன்னா அந்த பொண்ணுடைய அந்த இது இருக்கும், கதிரவனுடைய விக்ரம் பிரபு சாருடைய அந்த எண்ணம் இருக்கும், இந்த பையனுடைய ஒரு இன்னசென்ட் இருக்கும். இது எல்லாமே எனக்குள்ள இதுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த பொண்ணு எனக்கு வந்து அவ்வளோ ஆப்டா இருந்தாங்க, பயங்கர ஆப்டா இருந்தாங்க. சரி அவங்கள பார்த்ததுமே அவங்கள இது பண்ணிடலான்னு. இப்போ இது எல்லாமே வந்து அவரு சூரி தான் வந்து எல்லாருமே ட்ரெயின் பண்ணாரு. இப்போ விக்ரம் பிரபு சாருக்கு வந்து எனக்கு ரொம்ப மெச்சூர்டா ஒண்ணு தேவை, ரொம்ப மெச்சூர்டா ஒரு தேவை. இப்போ ஏட்டா இருக்கணும். நீங்க வந்து யோசிப்பாங்க ஆவலர்கள் ஏட்டா நீங்க வந்து ஒரு காசு பண்ணிருக்கீங்கன்னாக்கா நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் ஆனா அவர் யோசிக்கவே இல்லை. கதையை இது பண்ணாரு, கேட்டாரு, நான் சொன்னேன், இது பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்பி உள்ள வந்துட்டாரு. அப்புறம் அவர் தன் பாடி லாங்குவேஜை மாத்திக்கிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு க்ளோஸ் வச்சா கூட ரொம்ப புதுசா இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மொட்டத்தனமா இருக்கும் ஆளே. சோ அப்படியான மனநிலையாவே அவர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு சும்மா லைட்டா சொன்னாலே போதுங்க, அவர் அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாரு. அப்புறம் வந்து மத்த இஸ்மத் பானுல இருந்து எல்லாருமே, இஸ்மத் பானு அந்த இப்ப தவமணின்னு ஒருத்தர் இருப்பாரு, முருகன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவர் வந்து ரியல் போலீஸ். அவர் போலீஸ்ல தான் இருக்காரு, இப்பவும் இருக்காரு. அவர் அப்பப்போ வந்து நடிச்சுட்டு போயிடுவாரு. சரி அவரும் வந்தாரு. ஹரிஷா இருக்கட்டும், சோ வந்து நீங்க சொன்ன ரகு, அப்புறம் வந்து தேனப்பன் சாரு, ரம்யா சுரேஷ், அவங்க வந்து அம்மாவை பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து இவரு அப்பாவை பண்ணிருப்பாரு, அந்த பொண்ணுக்கு அப்பாவை பண்ணிருப்பாரு. அப்புறம் பூவிதா பண்ணிருப்பாங்க, அம்மாவை பண்ணிருப்பாங்க. எல்லாருமே என்னன்னா அந்த நேட்டிவ் முகம். நமக்கு வந்து எனக்கு இந்த ஊருக்குள்ள போறோம், முதல் டைம் போறோம், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் பிரபு சார் மட்டும்தான். மற்றபடி எல்லாருக்குமே வந்து புதுசா இருக்கணும். குறைந்தபட்சம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆனா நான் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு அவங்க வந்து புதுசா இருந்தாங்கன்னா, புதுசா பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கும். ஏன்னா வந்து அப்துல்லும் கலையரசன் தனியா தெரிஞ்சிருவாங்க. அப்போ தனியா தெரியக்கூடாதுன்னா இவங்களோட சேர்ந்து அவங்க பயணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்போ எல்லாருமே நம்ம ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு அவங்க கேரக்டருக்கான விஷயத்த எல்லாத்தையும் பண்ணோம். அப்புறம் எல்லாருமே வந்து அங்க ஊருக்கெல்லாம் போனோம், அவங்க தேர்ந்த நடிகர்களாவே இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஊர் நடிகர்கள் நடிக்க வச்சோம். அந்த சிவகங்கையில இருக்க மல்லல் ஊர் வந்து அவ்வளவு பிரமாதமா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. அந்த மக்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பா அதில் பண்ணாங்க. அதான் இது எல்லாமே சேர்ந்து நடக்கிறது தான். மாதேஷ் கேமராமேன் ஆகட்டும், இதெல்லாம் எல்லாருமே ரொம்ப அழகா அதை வந்து படம் பிடிச்சி எடுத்துட்டு வந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் எல்லாமே படம் பார்த்தவங்களும் எல்லாமே அதை சொன்னாங்க, ரொம்ப நடிகர்கள்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்காங்கன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும் அந்த கிரெடிட். வெற்றி சாரும் ரஞ்சித் சாருமே வந்து சொன்ன மாதிரிதான், அவங்களோட அனிஷ்மாவோட ஸ்மைலே வந்து ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்துடணும், அவ்வளவு யதார்த்தமா அவ்வளவு ரொம்ப உண்மையா இருந்தது அந்த அந்த ஸ்மைலும் அவங்க 2 பேருக்குமான விஷயங்களும் வந்து. இன்னும் அதே மாதிரி இவர் வந்து கொஞ்சம் கோபமா பேசினாலும் ஒரு தயக்கத்தோட இருக்கிறது, ஒரு விஷயத்த தயக்கத்தோட அணுகிறது, அவருமே சூப்பரா பண்ணிட்டாரு. அக்ஷயோட ஒர்க்குமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. மாதேஷ் அவர்களோட ஒர்க் பத்தி பேசணும். ஏன்னா சமீபமா அவரோட பிலிமோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருக்கு. டானாக்காரன் வந்து பயங்கரமா அவரோட ஒர்க் வந்து, ஏன்னா அந்த மொட்டை வெயில எப்படி எடுத்திருப்பாருன்ற ஆச்சரியம் தான் அந்த படம் பார்க்கும்போது இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொன்று இப்போ ஆண் பாவம் மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு படம் பண்றாரு. இப்போ திடீர்னு பார்த்தா சிறை மாதிரியான ஒரு இன்டென்ஸான ஒரு இது பண்றாரு. ஏன் அவரை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா கேட்கறேன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னாவே படிச்சிருக்கீங்க, ஒன்னாவே வளர்ந்துருக்கீங்க, ஒன்னாவே சினிமா பார்த்திருக்கீங்க. சோ அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மாதேஷ் அவர்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப். காலேஜ் ஃப்ரெண்டு, நாங்க ஒரே கிளாஸ்மேட்டு, பெயிண்டிங் சம்திங். நான் வந்து விஸ்காமு. 2 பேரும் எனக்கு நான் வந்து ஃபைனல் இயர்ல நான் முடிவு பண்ணேன் சினிமால போகணும்னு. அவன் அதுக்கு முன்னாடியே விகடன்ல ஸ்டூடெண்ட் போட்டோகிராஃபரா இருந்து அப்படியே போய் அவர் சினிமாக்குள்ள போயிட்டாரு. போய் அவர் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நான் ஒரு பக்கம். அப்படி அதுக்கப்புறமா வந்து நான் இப்படி வெற்றி சார் பக்கமா வந்துட்டேன். வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு மாதேஷ் உள்ள வந்தது பெரிய சப்போர்ட் ஆயிருச்சு. ஏன்னா மாதேஷ் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவனும் வந்து ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால நான் என்ன நினைக்கிறேன்றது இருக்குல்ல, நான் என்னால சொல்ல முடியும், மச்சான் அது பண்றான் அது பண்றா அப்படி பண்ணலான். ஆனா அதெல்லாம் ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்றது. அப்புறம் இந்த படத்தை ரொம்ப நாள் இழுக்க முடியாதுன்னா இது எல்லாரும் புதுசா இருந்தாலும் நம்ம வந்து படத்தை வந்து சரியான டைம்குள்ள முடிச்சா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ அப்போ அதையும் வந்து அவன் ரொம்ப அழகா அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா அதை நாங்கள் வேகமா பண்ணோம். மற்றபடி எனக்கு என்னோட வேவ் லென்த் மாதேஷ்க்கும் பயங்கரமா செட் ஆகும். நானும் அவர் வேவ் லென்த்ல இருப்போம், அதனால ரொம்ப நல்லா செட். அவரோடையும் தமிழ் அவர்களோடையும் ஒரு படம் பண்ணிருக்காருன்றனால உங்க 2 பேருக்கும் பர்ஃபெக்டான ஒரு சிங்க்ல இருந்து. அப்புறம் எல்லாருக்குமே கதை தெரியும். ஓகே, இப்போ மாதேஷ்க்கு நான் வந்து முன்னாடியே ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். அதனால மாதேஷ் என்னன்னா ஸ்கிரிப்டை முதலே படிச்சுட்டு என்னென்னலாம் பண்ண போறோன்றத ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க. அது மாதேஷ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு ஸ்கிரிப்ட் கையில இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் எல்லாமே அதிலே ரெடியா இருக்கு.
சூப்பர். நாங்க போய் அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ண பண்ற வேலைலாம் எங்க வேலையா இருந்தது. சின்ன சின்ன ஸ்டேஜிங் மட்டும் மாத்திக்குவோம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணார் ரமேஷ் அவரோட அந்த வர இந்த 2 சீன் வந்து பக்கா ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்டா இருந்தது. இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த சீக்வன்ஸ் எழுதுனதும் அதை காட்சிப்படுத்துறதும் பத்தி பேசலாம். எழுதும்போது அப்படிதான் இருந்தது. ஏன்னா அதான் சொல்றேன், நம்ம எழுதும் போதே நம்ம நெருக்கமா தான் எழுதுவோம். ஓகே, அவர் அப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நெருக்கமா தான் எழுதுவோம். எழுதிட்டு அதை வந்து ஸ்டேஜிங் பண்ணும்போது மூணார் ரமேஷ் வந்து ரொம்ப அழகா அதை பண்ணிட்டாரு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நாங்க எடுத்துட்டு அதை கட் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்ன அதுக்கு அந்த லேயரோட சேர்ந்த மியூசிக் வருது இல்ல, அது ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது அதை பார்க்கும்போது பயங்கர ஒரு மாதிரி ஹீரோயிசமா இருந்தது. அந்த கருத்தியலுக்கான இதுதான், கருத்தியலோட ஹீரோயிசம் தானே தவிர அவரு மூணார் ரமேஷ்கான ஹீரோயிசமோ இல்ல இந்த டைரக்டருக்கான ஹீரோயிசமோ அப்படி கிடையாது. இந்த கருத்தியல் வந்து மக்களை வந்து அப்படி பார்க்க வச்சது. அது பயங்கரமா இதாச்சு. அது மூணார் ரமேஷ் அவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டாரு. ரொம்ப சிறப்பா பண்ணாரு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நிறைய படங்கள்ல வந்து அவர் நம்ம போலீஸா பார்த்திருக்கோம். ஆனா இந்த 1 நாள் 2 நாள் அந்த போர்ஷன் நடிச்ச அந்த சீக்வன்ஸ் வந்து அவரோட லைஃப் டைம்ல ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்டா அந்த சீக்வன்ஸ் இருந்திருக்கும். சில நேரங்கள்ல அப்படிதான் நடக்கும். சில நேரங்கள்ல வந்து நம்ம ரொம்ப இது பண்ணுவோம், சாதாரணமா கடந்து போற இது வந்து அப்படி பேசப்படும். ஆனா இதுல அவர் ஒர்க் பண்ணி ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணிருக்காரு. பட் ஆனா ரொம்ப பேசப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னொரு குறிப்பா இந்த வசனம் வந்து பொதுவா கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஸோ இதுல அவர் பேச ஒரு விஷயம், கோயிலுக்குள்ள போவாங்க, நீங்க வரலையா அப்படிங்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கல கடவுள் அப்படின்றத வந்து அது ஒரு வேற ஒரு பெர்செப்ஷன்ல நீங்க அந்த கடவுள் நம்பிக்கையை வேற ஒரு பெர்செப்ஷன்ல பாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த ஒரு வசனம் பத்தி பேசலாம். அது போதும்ன்ற மனநிலை தானே. ஓகே, போதும்ன்ற மனநிலையில இருக்கும்போது நீங்க வந்து அதிகமா எதிர்பார்க்க மாட்டீங்கல்ல. எனக்கு தேவையானது ஒண்ணு இருக்கு, ஒரு சந்தோஷமான குடும்பம் இருக்கு, அழகான மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன போய் அவங்க கூட கடவுள்கிட்ட போய் நான் என்ன போய் கேட்க போறேன்னு இருக்குல்ல. இப்ப இவங்களுக்கு தேவை இருக்கு, அப்துலுக்கும் கலையரசிக்கும் ஒரு தேவை இருக்கு. அந்த பிரார்த்தனையுடைய இதுதான் அவங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த பொண்ணு நினைக்கிற அந்த இது இருக்குல்ல, அதனால நடந்திருக்குன்னு ஒண்ணு அந்த பொண்ணு நம்புது இல்ல. அப்போ அதுக்குதான் அவரு அதை இது பண்றாரு. நம்புறது நீ போய் கும்பிடு, ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்க இந்த கஷ்டத்தை யாரு கேட்கறதுன்னு இருக்குல்ல. சோ அதுதான் வந்து அங்க அந்த பொண்ணுடைய இது. இவருக்கு வந்து ஒரு நிறைவு இருக்கு, ஒரு லைஃப்ல ஒரு நிறைவு இருக்கு. நம்ம ஏன் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்றது. பெரும்பான்மையான மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல இந்த சமூகத்தோட இது பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அரசியலாவும் நீங்க அதை பார்க்க முடியாது. நீங்க வெறும் கடவுள் நம்பிக்கை வச்சுட்டு அரசியல பாத்தீங்கன்னாக்கா அவங்க கவுத்து விட்டுருவாங்க அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு அதுவும் தெரியும், பகுத்தறிவுன்றது ஒண்ணு இருக்கு, அதையும் தான் இது பண்றாங்க. அதனால ரொம்ப சமூகத்தோட ரொம்ப அழகா ஒன்றி வாழ்றதா நம்ம. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அந்த கோர்ட்டோட அந்த வளாகத்துக்கு நடுவுல ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க சாமி கும்பிடுற விஷயத்து சரி, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க அங்க தொழுகும் போது சரி, இந்த சமூகம் எப்படி பாக்குது அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா ஸ்டேஜிங் பண்ற இடம் மட்டும் நாங்க கொஞ்சம் பிளான் பண்ணோம். இப்போ வந்து கொஞ்சம் கோர்ட்டுக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வச்சு அதை ஸ்டேஜிங் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணும்போது எனக்கு என்னன்னா அதை ஃப்ரேம்குள்ள வைக்கும்போது எனக்கு கோர்ட் தெரியல. ஓகே, எனக்கு ஃப்ரேம் பண்ணும்போது கோர்ட் தெரியல. கோர்ட் தெரியாம அதை பண்ணக்கூடாது, சும்மா ஏதோ ஒரு இதுல அப்படின்ட்டு நான் கோர்ட் தெரியணும், கோவிலும் தெரியணும். சோ வந்து இது எல்லாருடைய உரிமை, அது எல்லாருக்கும் அது உரிமை, அவங்க உரிமை. நீ அப்ப வந்து என்னன்னா சரி அதை பண்ணலாம், இது யாரோட மனசை புண்படுத்துறதுக்காக இதுவோ இல்லை, அவங்க உரிமைன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அதை பண்ணோம். ஒருத்தர் வந்து அதை கேட்கிறாரு, இன்னொருத்தர் அதை மறுக்கிறாரு. ஆனா 2 பேருமே இந்துதான். போங்க சார்ன்றது சொல்றது அவரும் இந்துதான், கேட்கிறவரும் இந்துதான். பெரும்பாலும் அது யாரு எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது பொறுத்த நம்ம வந்து நம்ம பொதுவா தான் நம்ம அது ஒரு விஷயத்த பண்றோம். அவங்களுடைய ரைட்ஸா அவங்களுக்கான விஷயத்த கொடுக்குறோம். அந்த பொண்ணுக்கு சாமி கும்பிடும்போது யாருக்குமே எந்த ஒரு இதுவும் தெரியல, தப்பா தெரியல. இவரு தப்பா தெரியல, எல்லாருக்குமே தப்பா தெரியல. கோர்ட்ல இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து இவங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. கோர்ட்ல இருக்க எல்லாருமே வந்து ஏங்க அதெல்லாம் பண்றீங்க, வெளியே போங்க அப்படின்னு யாருமே சொல்லியே. சொன்ன ஒரே ஒருத்தர், அவருக்காக நம்ம ஏன் வந்து இதை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதனால இன்னொருத்தர் சொல்றாருல்ல, நீங்க போங்க சார் அவங்க பாத்துக்குவாங்க. அப்படிதான் அந்த நம்பிக்கைக்கு தான் நம்ம வந்து, நம்பிக்கைக்கு எப்போதும் நம்ம வந்து கூட இருக்கணும், நிக்கணும்ன்றது இருக்குல்ல. அது ரொம்ப இதா பார்த்தேன். அந்த போலீஸ் எஸ்கார்ட்டுக்கு வர 2 விக்ரம் பிரபு சாரோட 2 பேர் வராங்க, ஹரிஷ் அப்புறம் இன்னொரு இருக்காரு இல்லையா. ஸோ அவங்க 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க குடிக்க போலாமா, குடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா இந்த ஜட்ஜு கிட்ட பேசும்போது வரைக்கும் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கவுண்டர்ஸ் போடுற அளவுக்கு வந்து அந்த பையனோட இவங்க கனெக்ட் ஆறாங்க அப்படின்றது. இன்னொன்னு சாமி கும்பிட்டு போகும்போது காசை கடிச்சு போடும்போது அவரும் வந்து காசை கடிச்சு போடுவாரு, எனக்கும் கல்யாணம் ஆகணும். ஏன்னா அது பார்க்கும்போதே தெரியும் அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ற வயசை தாண்டி இருக்கிறாரு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எனக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் காசை கடிச்சு போடுறதுல சின்ன ஹியூமர் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த 2 கேரக்டரோட டிராவல் பத்தி விக்ரம் பிரபு சார் ஓகே, அந்த பையன் அக்ஷய் அப்துல் ரவுஃப் ஓகே, இந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்களே
அவங்களோட ட்ராக் பத்தி பேசலாம். இப்ப இது வந்து ஹரிஷும் தவமணியும் பண்ணது. இப்ப ஹரிஷும் தவமணி ஆல்ரெடி 2 பேருக்குமே ஒரு இது இருக்கு, நல்ல சிங்க் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டோம் முன்னாடி, அதனால அவங்களுக்கு ரொம்ப 2 பேருக்கு ஒரு சிங்க் இருக்கு. அதான் தவமணி வந்து ரியல் போலீஸ். அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஒரு இதுவாவே இருக்கும், போலீஸ்க்கான ஒரு தன்மையிலே இருக்கும். அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது ஹரிஷும் வந்து ஒரு நல்ல தேர்ந்த நடிகர். அவர் 2 பேருக்குமே ஒரு இது இருக்கும். இது மாதிரி எஸ்கார்ட் போறவங்க குடிப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம சினிமாக்காக சில நமக்கு இருக்கிற ஒரு சின்ன இது இருக்குல்ல, ஃப்ரீடம் இருக்குல்ல சினிமாக்காரனுக்கு, அதுக்காக அதை பண்ணதுதான். ரொம்ப சிறப்பா பண்ணாங்க, ரொம்ப அது நல்லாவும் வந்துருச்சு. ஒரு புரிதல் இருந்ததுனாலே போதுமானதா. ஒரு சீன்குள்ள அதுல நடிக்கிற நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்து ஒரு சிங்க்ல இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அந்த சீன் சிறப்பா வந்துடும். அந்த சிங்க் இல்லாம போனால் மட்டும்தான் அங்க பிரச்சனை வரும். அதனால எனக்கு வந்து இதுல எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே சிங்க்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த பழக்கம்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வெளியவும் சரி, ஷாட்டுக்குள்ளே வரும்போதும் சரி. அப்படி ஷாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக அதை பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு அது பெரிய ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பு தான். சூப்பர். எனக்கு குறிப்பா ஹரிஷ் அவர்களுடைய கேரக்டர் இந்த 2 பேருக்குள்ள பார்க்கும்போது இவர் கொஞ்சம் ஒரு மேட்டிமைத்தனத்தோடயே மற்றவங்களை டீல் பண்ற ஒரு விஷயம் வந்து படம் ஃபுல்லா அங்கங்க வந்துட்டே இருக்கும். இவரு பொதுவெளியில வந்து யூரின் போறாரு அப்படின்னா இவரு போலாம், ஆனா இன்னொருத்தர் போக கூடாது. இவரு புகை விடலாம், ஆனா இன்னொருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு புகை விடக்கூடாது. அதனால அவர் கொஞ்சம் ஒரு மேல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு பார்வையிலேயே அவரை நீங்க அங்கங்க இது பண்ணி காவலர்களுடைய மனநிலைன்னு நான் பாக்குறேன். ஓகே. சில காவலர்கள் ரொம்ப அன்பா பழகுவாங்க. சில காவலர்கள்ட்ட நீங்க வந்து பெரும்பான்மையான காவலர்கிட்ட நம்ம பேசக்கூட முடியாது. பெரும்பான்மைன்னு சொல்றேன், அந்த அதிகமான காவலர்கள். ஆனா சில காவலர்களா இருக்காங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க. இவங்க எப்படி போலீஸ்ல இருக்கிறாரு, இவங்க அன்பா பேசுறாரு அப்படின்றப்ப நமக்கே சந்தேகம் வரும். சோ அப்படியான ஆட்கள் இருக்காங்க. சில பேருக்கு வந்து எப்போதும் சந்தேகத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அந்த மாதிரி எல்லாரையும் சந்தேகப்பட்டே பாக்குற இதுல இருக்கனால அந்த வேலையினுடைய வெளிப்பாடாதான் அதை பார்ப்பாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் போலீஸா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுவா பண்றாங்க. அப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது பேச போனா கூட அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேட் ஆகும். ஓகே. அவங்க பேச நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளதான் அந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க. ஓகே. சோ இப்ப அந்த மாதிரியான நபரா தான் நம்ம அவரை கன்சிடர் பண்றோம். ஏன்னா எல்லாம் அவங்க செய்யலாம், ஆனா மத்தவங்க செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இது. சோ இது வந்து எனக்கு நம்ம நிறைய பார்த்தது தானே. இதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இரவுகள்ல போனீங்கன்னாக்கா ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்கன்னா சும்மா ஒரு வார்த்தை நம்ம வந்து இல்ல சார் நான் இங்கதான் சார் வேலை செய்யறேன் சார், என்ன சார் என்னது சார் இப்ப எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னா ஏன் கேக்குறேன், அவங்க டோனே மாறும். என்ன எடுத்து பேசுறேன், அது ஏதோ அவங்களுக்கு ஈகோவை டச் பண்ற மாதிரி ஆகுது. அப்படி கிடையவே நம்ம சாதாரணமா ஒரு பதில் தான் நம்ம அதை சொல்றோம். பட் அவங்களுக்கு அது ஒரு இதுவா இருக்குல்ல, ஏன்னா அது அவங்களுடைய வேலைன்றதுனால அது அந்த மாதிரி பேசி பழகிட்டாங்கன்றதுனால அந்த மாதிரியே இருக்கு, அணுகுமுறை இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருந்த ஒரு அணுகுமுறையில இருக்க காவலர் தான் உதவி பண்றாருன்னு ஒண்ணு சொல்றோம். அதனால எல்லாரையுமே அதுக்குள்ள வச்சிருப்போம். இவங்க இதுக்கப்புறம் இது சொல்லலாம் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்ற கிளைமேக்ஸுக்கும் நீங்க அரைவானது, நீங்களும் தமிழ் அவர்களும் அரைவான விஷயத்தை பத்தி பேசலாம். ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றது புரியுது. இல்ல இப்ப இது ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஆமா. ஸோ வந்து இது 96, 97 நடந்த டைம், 98க்கு மேல நடந்த டைம். ஓகே. அப்போ வந்து என்னன்னா அவருக்கு இந்த படத்துல இருக்கிற செகண்ட் சார் நீங்க அடுத்த வாய்தாக்கும் நீங்களே வாங்க சார் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் தமிழுடைய பார்ட். ஓகே. தமிழ் வந்து அடுத்த வாய்தாக்கு நான் வரேன்னு சொல்லி போனவர் தான். ஏன்னா இப்ப நம்ம சினிமால வந்து என்னன்னா அடுத்த வாய்தான அடுத்த ஷாட்லயே வச்சுருங்க. கரெக்ட். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி கிடையாது. 3 மாசம் கழிச்சோ 4 மாசம் கழிச்சோ வரும். அந்த 4 மாசத்துக்குள்ள இருக்க அந்த கேப் இருக்குல்ல, எல்லாரையும் இப்ப இவருடைய வேலை வந்து நிமித்தமா அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அந்த பையன் என்ன ஆனான்னு தெரியல, அடுத்த வாய்தால உண்மையிலேயே அவன் போய் அதே ஜட்ஜி இருந்தாரா, விடுதலை ஆனானா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்க வந்து அவர் ட்ரை பண்ணோம், அந்த நண்பரை ட்ரை பண்ணோம், ஆனா கிடைக்கல எங்களுக்கு தெரியல. ஆனா 96ன்றதுல இவரும் மறந்துட்டாரு. இந்த நிகழ்வு மட்டும் அவருக்கு வந்து ரொம்ப மன இதுலயே இருந்ததுனால அவர் அதை எழுதிட்டாரு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்றது அப்படின்னா, உண்மையிலேயே அவர் போய் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு இருக்குல்ல, எல்லாருடைய நம்பிக்கை தானே. அந்த பொண்ணு வந்து 5 வருஷமா வெயிட் பண்ணி வந்து இந்த அவன் வெளியே அப்துல் வரணும்னு அவன் கூட வாழணும்னு நினைக்கிற அந்த நம்பிக்கை, ஹோப்பு. அதே மாதிரி இந்த அப்துலும் எப்படியாவது வெளியே போய் இந்த பொண்ணோட வாழணும்னு நம்பிக்கிற ஹோப்பு. அதே மாதிரி விக்ரம் பிரபு ஆகட்டும், அந்த கதிரவன்ற கேரக்டர் ஆகட்டும், அவரும் வந்து எப்படியாவது இந்த பசங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கை வந்து ஏன் நம்ம சிதைப்பானே, இது எல்லாருடைய நம்பிக்கை தானே. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரும் வந்து இவங்க வாழணும்னு நினைப்போம். அதை வந்து நம்ம எங்கேயுமே சிதைக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணோம். எழுதும் போது எழுதிப்போம், எங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. நெகட்டிவ் கிளைமேக்ஸ் எடுக்கணும்னு நாங்க எப்போதும் நாங்க இது பண்ணதே இல்லை. அதனால இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும். ஏன்னா ரியல் லைஃப்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி வாழ்ந்துட்டு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுவே தான் இதுவா இருக்கணும்னு நான் பாக்குறேன். ஸோ மற்றபடி இதுல சேட் கிளைமேக்ஸுக்கு நான் ஆரம்பிக்கும் போது இருந்து முடிகிற வரைக்கும் எதுவும் நான் பிளான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இதோட சோலா வந்து நீங்க படத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த பையன் வராப்புல அந்த கோர்ட் இங்க இருந்து கோர்ட்டு கூடும் போது
ஹேண்ட் கஃப் இல்லாம கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. அப்ப பார்க்கும்போது இவ்வளவு நாளா அப்படி போயிருக்கேன், இப்ப அந்த பொண்ணு என்னை அப்படி இல்லாம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒவ்வொரு வாய்தாக்கும் அந்த பொண்ணு கரெக்டா வந்தா மட்டும்தான் அடுத்த வாய்தா எப்போ அப்படின்றது தெரியும். நீங்க சொன்ன மாதிரி 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ போன் வசதி எது பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்காது. அப்போ உண்மையான அந்த 2 பேர் வந்து எப்படி அவங்களுடைய காதலை வந்து பரிமாறி இருக்காங்க, எத்தனை வருஷம் அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு அவங்க அப்ப நம்ம பொண்ணுன்னு சொல்றோம், இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வயசோ. சோ அப்படி இருக்கும்போது அப்ப அவங்களோட மன உணர்வு வந்து எப்படி இருந்திருக்கும் 2 பேருக்கும். ஜெயில இவருக்கு என்ன நடக்கலாம், அந்த பொண்ணுக்கு வீட்டுல சொசைட்டில வீட்டுல என்ன சூழல் நடக்கலாம், அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்ற ஒரு இது வந்து இப்ப நம்ம பேசும்போது கூட அவ்வளவு இதுவா இருக்கு. இதை தமிழர்கள் எப்படி அனுபவிச்சிருப்பாருன்றதை தாண்டி அதை உங்கள்கிட்ட சொல்லும் போதும் நீங்க 2 பேரும் அவங்களோட உலகத்துக்குள்ள போய் அவங்க இப்படி வாழ்ந்துருக்கலாம்ல, இப்படி இருந்திருக்கலாம்ல, ஒருவேளை இப்படி இருந்துட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு அந்த வேர்ல்டுக்குள்ள போறீங்கல்ல, அந்த வேர்ல்டு பத்தி சொல்லுங்களேன். பேசியிருக்கோம், என்னவா இருந்திருக்கோன்றத பேசியிருக்கோம், என்ன மாதிரி இருந்திருக்கலான்னு. அது என்ன மாதிரி இருந்திருக்கலான்றது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸா கொண்டு வரும். ஓகே, பேசி அது என்ன மாதிரி இருந்திருக்கலாம், இருந்தா நல்லா இருக்கும், இது சந்தோஷமா இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம அதை கிளைமேக்ஸா கொண்டு வரோம். அதனால எனக்கு அதுல வந்து நாங்க பெருசா டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒன்று பண்ணலாம் சார், இப்படி ஒன்று எதுவுமே இல்லை. ஒன்று எழுதணும், பேசணும், அந்த விஷயத்த இப்படி முதல்ல உட்காந்து பேசிட்டோம்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் பண்ணிக்கலான்னு. அதோட சரி, பெருசா நாங்கள் அதுக்குள்ள உட்காந்து இது பண்ணல. அதான் சொல்ல, அந்த புத்தகம் வாசிச்சது வந்து அவ்வளோ பெரிய நிறைய புத்தகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு இதுக்குள்ள இருக்கு. சூப்பர். அந்த லேண்ட்ஸ்கேப்பை கொண்டு வந்ததாகட்டும், நடிகர்களை வந்து இது பண்ணதாகட்டும், அந்த 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 ஊரை ஒரு சில நேரங்களில் வெற்றி கூட சொல்லுவாரு, சில கதைகள் வந்து அதுவா தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னுவாரு, பயன்படுத்தும். அது உண்மையிலேயே அது மாதிரி நடந்தது, இந்த கதைக்கு அது மாதிரி நடந்தது. ஸோ அது அழகா சிறப்பா அது நடந்துருச்சு. பெருசா இதுக்குள்ள நான் அதை எப்படி அதை நான் சொல்ல வரதுன்னு தெரியல. எப்படி இது என்னவா இருந்திருக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. இது என்னவா இருக்கணும்ன்றதான் நாங்க படமா பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அதே மாதிரி கதிரவன்ற பேருக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அப்படி எதுவும் இல்ல. ஏன்னா அப்துல் ரவுஃப்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும்போது கதிரவன் வந்து சரி இவங்க வாழ்க்கையில ஒரு ஒளி அந்த மாதிரி ஏதாவது நீங்களா ஏதாவது நினைச்சீங்கன்னா ஓகே. ஆனா நாங்க அப்படிதான் பிளான் பண்ணல. ஓகே ஓகே. ஸோ இன்னொரு நபரை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஏன்னா ஃபங்க்ஷன்ல பேசும்போது வந்து ஆர்த்தி அவர்கள், வெற்றிமாறன் சாரோட ஒய்ஃப், அவங்களுக்கு நீங்க வந்து ஸ்டேஜ்ல அட்ரஸ் பண்ணீங்க. வெற்றி சார் பேசும்போது சரி, எவ்வளோ அசிஸ்டன்ட் அட்ரஸ் வந்து உங்கள்ட்ட இருந்து படம் பண்ணியிருக்காங்க, ஆனா என் பூஜைக்கும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது வந்து சுரேஷ் தான் அப்படின்னு சொன்னதா சார் சொன்னாங்க. ஸோ அக்கான்னு நீங்க அட்ரஸ் பண்ணீங்க. ஸோ அவங்கள பிரதானப்படுத்தி நீங்க சொன்ன விஷயங்கள் 15 வருஷம் உங்களை பார்த்துருக்காங்க, நீங்களும் அவங்களை பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்கள பத்தி பேசலாம். அவங்க என்னன்னா, அவங்க வந்து எனக்கு அக்கா தான், அக்கா மாதிரி தான், அக்கா மாதிரி இல்லை, அக்கா தான். சாரோட தான் நிறைய நாள் இருந்திருக்கேன். அப்புறம் நாங்கள் சாரோட வீட்டுக்கு அடிக்கடிக்கு போவோம் வருவோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப அப்படி கேர் பண்ணுவாங்க. சாரோட ஒய்ஃபும் சரி, ஆர்த்தி அக்காவும் சரி, சாரோட அக்கா வந்தனா அக்கா இருக்காங்க, அவங்களும் சரி ரொம்ப அன்பா இருப்பாங்க. அன்பா இருக்கிறதுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு இதுதான். அன்பா இருந்தா நம்ம இடத்துல இதுவாகும். எனக்கு பெருசா வந்து இது ரொம்ப எமோஷனல் எல்லாம் கிடையாது. நான் அவங்களுடைய அன்புக்கு ஒரு மரியாதை, அந்த மரியாதையை நம்ம வந்து ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் அதை வந்து கரெக்டா நான் அந்த இதுக்குள்ள நான் இது பண்ணேன். அப்புறம் எனக்கு தேவைப்படுது, அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தேவைப்படுது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே அது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்ப அம்மா வந்தாங்க, அக்கா வந்தாங்க, ஸோ வந்தாங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதனாலதான் அது. சூப்பர். ராஜகுமார்ன்றது அம்மாவோட பேர். ஓகே. சோ நீங்க படம் பண்ணா இப்படிதான் வரணும்ன்றது இருந்தா, இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு வரும்போது இல்ல இப்படிதான் வந்ததா? இல்ல இல்ல, நான் படம் பண்ணும்போது இந்த பேர் வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஓகே. படம் பண்ணும்போது இந்த பேர் வச்சுக்கணும், ஏன்னா அப்போ ஒரு இது பண்ணிக்கலாம். ஓகே. முதல்ல படம் பண்ணுவோமான்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டைரக்டரா மாறுறதுக்கு, டைரக்டர் ஆகும்போது இருக்க காலகட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு இல்ல. ஸோ அப்போ இப்பவே நீங்க ஒரு முன் தயாரிப்போட நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது நடக்குமானேன்னு தெரியாது. ஸோ அது நடந்ததுன்னா அந்த டைம்ல ஒரு ஹானர் பண்ணணும்னு நினைச்சேன், அது நடந்தது, அதனால அது பண்ணிக்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அம்மா படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? பார்த்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே. அவங்க ரொம்ப சினிமா பெருசா அவங்களுக்கு இது கிடையாது, பட் ஆனா அந்த எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கு, அந்த இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா நிறைய ரிலேஷன் நிறைய, அப்ப அம்மானா அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க ஒரு 5-6 பேரு, இதெல்லாம் மொத்தமா தான் போனாங்க தியேட்டருக்கு. ரொம்ப சந்தோஷமா படத்தை பார்த்துட்டு குட்டி குசுமாங்கெல்லாம் போட்டு பயங்கரமா கச்சா மூச்சா ரொம்ப, அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி தானே. ஒரு நம்ம பார்த்து அவங்க பார்த்து வளர்றோம். ஸோ அந்த ஒரு சமூகமா வாழறோம், ஒன்னா ஒரு மாதிரி ஒரு கசகசன்னு ஒரு கூட்டத்தோட வாழறோம். அப்படின்னும் போது அவங்க நம்மள இப்போ புதுசா பாக்குறாங்க, இன்னும் படம் பண்ணிட்டான், இதுல பேசுறான் அதுல பேசுறான் அப்படின்னு. நமக்கு அப்படி ஒரு தெரியல, அவங்க அது ஒரு பெரிய இதுவா இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நான் பண்ற ஹானர், அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தமிழ் சினிமால எப்படியான படங்கள் பண்ணணும், எப்படியான இயக்குனரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்? எப்போதும் நான் நினைக்கிறது வந்து உணர்வுகளோட கலந்துதான் போகணும்னு நினைக்கிறேன், மனிதர்களுடைய நெருங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து சரியோன்னு தோணுது எனக்கு.
அரசியல் பார்வையா கட்டாயம் வந்து நம்ம தவறா போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து கருத்தியலா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பண்ணணும். அதே நேரம் மக்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு அதை பண்ணணும். அது கிராஃப்டாவும் அதை கரெக்டா பண்ணணும். ஸோ இதை தொடர்ந்து உங்கள்ட்ட இருந்து நிறைய அற்புதமான படைப்புகளை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்க நேரத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. மக்களின் நம்பிக்கையை வென்ற SBS நிறுவனம் வழங்கும் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் வறுத்த உளுந்தங்களை மிக்ஸ் 92 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.